வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் முறை உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரம் உங்கள் வீட்டில் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டுவாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் மாயர்வத்திற்கு சற்று முன்னால் இருக்கும் மூவலூர் என்னும் அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மார்க்க சகாய சுவாமி திருக்கோயில் நாங்கள் பார்க்க போகிறோம். மிக அழகிய திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வந்து கொண்டிருக்கிறது. மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க. அந்த கோயிலின் வாசலில் இருக்கும் அருள்மிகு வழித்துறை விநாயகர் ஆலயம் வாசலேருந்து நின்று தாங்க உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலின் தல பெருமைகள் மற்றும் தல புராணத்தை ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தல இறைவன் அதாவது மூலவர் மார்க்க சகாயேஸ்வரர், தாயார் சௌந்தரநாயகி மற்றும் மங்களாம்பிகை, தல விருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் காவிரி, சந்திர புஷ்கரணி, துர்கை புஷ்கரணி மற்றும் உபமன்னி கூடம். இத்தலம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையிலே அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயிலை மெயின் ரோட்லேயே நாம் பார்க்கலாங்க. மயிலாடுதுறையில் இருந்து திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஐயாரப்பர் கோயிலில் நடைபெறும் சப்தஸ்தான திருவிழாவில் பங்கேற்கும் 7 சிவன் கோயில்கள் இந்த திருக்கோயில் பிரதானமாகவே கருதப்படுகிறது. இந்த 7 திருக்கோயில்களின் சுவாமிகளும் அதாவது 7 தெய்வங்கள் மயூரநாதர் கோயிலில் சங்கமிக்கும் சப்தஸ்தான விழா ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக மயிலாடுதுறையில் நடைபெறுகிறது. திரிபுர சம்ஹாரத்தில் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஏற்பட்ட சாபத்தை நீக்கிய இறைவன் வாழும் ஆலயமாக இது விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் மகிஷாசுரனை வதம் செய்த துர்கையின் தோஷம் நீக்கிய தலம் என பல்வேறு பெருமைகளை இந்த தலம் பெற்றிருக்கிறது. ஆதியில் இத்தலமானது புன்னை மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இது புன்னாகவன கஷேத்திரம் என்றே வழங்கப்பட்டிருக்கிறது. இறைவன் புன்னாகவனேஸ்வரர் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். ருத்ரன், திருமால், பிரம்மா ஆகிய மூவருக்கும் இத்தலத்து இறைவன் வழிகாட்டி தன்னை வெளிப்படுத்தியதால் இறைவனுக்கு வழிகாட்டிய வள்ளல் என்றும் அதாவது மார்க்க சகாயேஸ்வரர் என்றும் பெயர் வழங்கலானது. இதேபோல் மூவரும் வழிபட்ட ஊரான இது என்பதால் மூவரூர் என்றே அழைக்கப்பட்டது. இதுவே பிற்காலத்தில் மருவி தற்பொழுது மூவலூர் என்று வழங்கப்பட்டு வருகிறது. இக்கோயிலின் தல புராணம் என்னங்க சொல்லுது? வித்யுன்மாலி, தாரகாட்சகன், கமலாட்சினி என்ற 3 அசுரர்களும் முறையே பொன், வெள்ளி மற்றும் இரும்பு கோட்டைகளை கட்டி தேவர்களையும் மக்களையும் வாட்டி வதைத்து வந்திருக்கின்றனர். தன்னிடம் சரணாகதி அடைந்த தேவர்களையும் மற்றும் மக்களையும் காத்திட திருவுள்ளம் கொண்டார் ஈசன். அதைத் தொடர்ந்து பிரம்மா, திருமால், தேவர்கள் உள்ளிட்டோரை கொண்டு தேர்பூட்டி திருவதியை நோக்கி புறப்பட்டார் ஈசன். அப்போது திருமால், பிரம்மா மற்றும் தேவர்கள் உள்ளிட்டோர் அசுரர்களை அழிக்கும் செயல் தங்கள் உதவியினாலேயே நடக்கிறது என்று எண்ணி இருமாப்புடன் கூடிய கர்வத்தை கொண்டனர். இந்த கர்வத்தால் திருமால், பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவருக்கும் சாபம் ஏற்பட்டது. மனம் வருந்திய திருமால், பிரம்மா மற்றும் தேவர்கள் இறைவனிடம் சாப விமோச்சனம் வேண்டியிருக்கின்றனர். அவர்களது ஆலோசனைப்படி காவிரி தென்கரையில் உள்ள புன்னாகவனேஸ்வரரை தேடி வந்தனர். இறைவனின் கருணையால் அங்கு சிவலிங்கம் வெளிப்பட்டது. அவரை வணங்கி வழிபட்டு தோஷம் நீங்கினர் என தல புராணம் கூறுகிறது. மற்றொரு தல புராணம் என்ன கூறுகிறது என்றால், திரிபுரம் தகனமான பிறகு திருமாலும் பிரம்மனும் இந்திரனோடு திரிபுரம் எரித்த அம்பை தேடி வந்திருக்கின்றனர். அப்பொழுது வேடன் உருவிலே வந்த மயூரநாதர் அவர்களை எதிர்கொண்டு அழைத்திருக்கிறார். அவர்களை புன்னாக வனத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே வனத்தில் மறைந்திருந்த இறைவனின் லிங்க திருமேனியை காட்டி மறைந்திருக்கிறார். அவர்களுக்கு வழிகாட்டியதால் இறைவன் வழிகாட்டிய வள்ளல் என்றும் அதாவது மார்க்க சகாயேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். மகிஷாசுரன் தன் தவ வலிமையால் ஆண்களால் தன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற வருத்தை சிவபெருமானிடம் கேட்டு பெற்றான். அவனை பொறுத்தவரை பெண்கள் எல்லோரும் சக்தியற்றவர்கள் என்ற எண்ணமே இருந்திருக்கிறது. அந்த எண்ணத்தால் தேவர்களுக்கும் மக்களுக்கும் தீராத துயரத்தை தந்து வந்தான். பாதிக்கப்பட்ட அனைவரும் இறைவனிடம் முறையிட அசுரனை வதம் செய்வது பெண் சக்தியால் மட்டுமே இயலும் என்பதால் அன்னை பார்வதியை நாடுமாறு சிவபெருமான் அறிவுறுத்தி இருக்கிறார். அதன்படி தேவர்கள் அனைவரும் அன்னையிடம் சென்று முறையிட அதற்கு செவிப்படுத்த அன்னை துர்க்கையாக வடிவம் பூண்டு அசுரனை வதம் செய்து அவ்வாறு அசுரனை அழித்த தோஷம் நீங்க துர்க்கையானவள் இங்கே ஒரு புஷ்கரணி உண்டாக்கி அதில்
குளித்துவிட்டு தவம் செய்திருக்கிறாள். பின்னர் இறைவனை மணந்திருக்கிறாள். இவை அனைத்துமே பங்குனி மாத ஆயில்ய நட்சத்திரத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு வருட பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்திலும் இந்த திருவிழாவானது இந்த கோயில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கொடிமரத்தில் அடுத்து இருக்கும் பலிபீடத்தில் 4 திசைகளையும் குறிக்கும் வகையில் 4 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 லிங்கங்களும் இந்த மயிலாடுதுறையில் 4 திசைகளிலும் இருக்கும் 4 சிவன் திருக்கோயில்களையும் தரிசித்துவிட்டு இத்திருக்கோயிலை வந்து தரிசிக்க பலனானது இரட்டிப்பாகிறது. ஆயில்ய நட்சத்திரத்தின் பரிகார தலங்கமாக விளங்கும் இந்த திருக்கோயிலானது திருநாவுக்கரசல் பாடல் பெற்றதால் இது தேவார வைப்பு தலமாகவும் கருதப்படுகிறது. மிக அழகிய திருக்கோயில்கள் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. மிகப்பெரிய கோயிலாக இருந்தாலும் ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் தூய்மையாக அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறதுன்னு கொள்ளாங்க. அதாவது இந்த கோயிலை நாங்கள் ஒரு முறை வலம் வந்து இந்த நின்று கிடந்தாங்க. இந்த கேணிக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேணி கிட்டத்தட்ட 200-300 வருஷம் பழமையான, இது வரைக்கும் வற்றினதே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த மார்க்க சகாயேஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை அம்மனுக்கு இந்த கேணியிலிருந்து தண்ணீர் எடுத்து தான் அபிஷேகம் செய்கிறார்கள். மிக அழகாக இந்த கேணி பராமரிக்கப்படுகிறது. அதாவது குப்பை கூலங்கள் விடக்கூடாதுங்கிறதுக்காக மேலே ஒரு அழகிய வலை போன்ற அமைப்பையும் போட்டிருக்காங்க. மிக அழகிய திருக்கோயிலுங்க. நான் ஒவ்வொரு காலநிலையும் சொல்கிறதாங்க, இதே போன்ற பழைய திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்தால் போதுங்க. புதிய திருக்கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. இவ்வாறு நீங்கள் பழைய திருக்கோயில்களுக்கு வந்து புராதனமான கோயில்களுக்கு வந்து ஆதரவு அளித்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. எனக்கு இந்த காலநிலை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமாவது கண்டிப்பாக இதே போன்ற கோயிலுக்கு வருவீங்கன்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாக ஆகிட்டுங்க. மற்றொரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.